ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பை சீரிஸ் வீடியோல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம மந்த் பேஸ் பண்ணி ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணும்போது அந்த விஷுவலை எப்படி ஜான்ல இருந்து டிசம்பர் வரையும் ஆர்டர் வைஸ் நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஒரு சேல்ஸ் டேட்டாவோ அல்லது மந்த் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு பொதுவாக வர்ற இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் ஏப்ரல் பிப்ரவரி அதாவது ஜான்ல இருந்து டிசம்பர் வரையும் இல்லாம அது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸ்ல ஏபிசி அந்த ஆர்டர்ஸ்ல இருக்கும். இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர், அதாவது நீங்க இங்க உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஷார்ட் ஆக்சிஸ்ல கொடுத்து ஷார்ட் அசெண்டிங்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும். இஜெட்ல இருந்து ஏ வரையும் இருக்கும் உங்களுக்கு. அதே டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏல இருந்து இஜெட் வரை இருக்கும். ஸோ இந்த இஷ்யூவை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட மைக்ரோசாஃப்ட் பவர் பை சீரிஸ் வீடியோவை தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும். ஓகே, நம்ம இந்த காலம் சார்ட்ல எப்படி ஜான்ல இருந்து டிசம்பர் வரையும் அந்த ஆர்டர் வைஸா கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு சேல்ஸ் டேட்டாவில் டேட்டை எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ரிலேட்டடான வீடியோ தான் இதுவும். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம லாஸ்ட் வீடியோவை பார்த்துக்கோங்க. நான் டேபிள் வியூக்கு போய்க்கிறேன். நான் அந்த டேட்டா, அதாவது நான் இதுக்கு முன்னாடி காட்டின வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சேல்ஸ் டேட்டாவை நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சேல்ஸ் டேட்டாவை நான் மந்த் வைஸ் படி இதை நான் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக இந்த ஆர்டர் டேட்டை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ இந்த ஆர்டர் டேட்லேருந்து நியூமரிக் நம்பர், அதாவது மந்தோட நியூமரிக் நம்பர் 01 அப்படின்னா ஜனவரி, 02 அப்படின்னா பிப்ரவரி அப்படின்னு நான் பிரித்து எடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் இதை கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நியூ காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேபிளை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நியூ காலம், காலமோட நேமை மந்த் இன்ட்டு நியூமரிக்னு கொடுத்துக்கிறேன். சாரி, மந்த் நியூமரிக். ஓகே, அடுத்து ஃபார்மேட், அடுத்தது வேல்யூ. நான் எதை யூஸ் பண்ணி இதை கொண்டு வர போறேன்னா ஆர்டர் டேட்டை பேஸ் பண்ணி தான் நான் அதை கொண்டு வர போறேன். இங்க உள்ள ஆர்டர் டேட்டை பேஸ் பண்ணி தான் நான் கொண்டு வர போறேன். ஸோ அதனால சாம்பிள் சேல்ஸ் டேட்டா ஆர்டர் டேட், ஆர்டர் டேட் டபுள் கோட்ஸ், கமா டபுள் கோட்ஸ். இந்த டபுள் கோட்ஸ்குள்ள டபுள் எம் அப்படி கொடுக்குறேன். டபுள் எம் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். பார்த்தீங்கன்னா தெரியும் மந்தோட நியூமரிக் நம்பர் இங்கே வந்திருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஜனவரி 01, பிப்ரவரி 02, மார்ச் 03 அப்படின்னு நம்மளுக்கு மந்தோட நியூமரிக் நம்பர் வந்திருக்கும். அதுக்கு இந்த சார்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷனும் தேவை. அதாவது இந்த மந்தோட ஃபுல் நேமை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கணும். ஸோ அது எப்படின்னா நான் மொதல் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை நான் பேஸ் பண்ணியும் அதுவும் நம்மளுக்கு இதில் யூஸ் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 எம் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நீங்க நம்மளோட இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன்ல நீங்க 2 எம் கொடுத்தீங்கன்னா மந்தோட நியூமரிக் நம்பரும், 3 எம் கொடுத்தீங்கன்னா மந்தோட ஸ்டார்டிங் 3 லெட்டர்ஸும், 4 எம் கொடுத்தீங்கன்னா மந்தோட ஃபுல் நேமும் உங்களுக்கு இதுல வரும். பாத்தீங்கன்னா தெரியும் மந்தோட 2 எம் கொடுத்ததுக்கு மந்தோட நியூமரிக் நம்பரும், 4 எம் கொடுத்ததுக்கு மந்தோட ஃபுல் நேமும் இங்க வந்திருக்கு. ஓகே, நான் வந்து ரிப்போர்ட் வியூக்கு போய்க்கிறேன். இப்போ ரிப்போர்ட் வியூக்கு போயிட்டு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் பிப்ரவரி அப்படிதான். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளோட நியூமரிக் மந்த் இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நியூமரிக் மந்தை வச்சு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்னா இந்த மந்த் அப்படிங்கிற காலத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காலம் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் சாஃப்ட் பை காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஷார்ட் பை காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நியூமரிக் ஆல்ரெடி மந்த் தான் செலக்ட் ஆயிருக்கும். நீங்க அதுல நியூமரிக் மந்த் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஜான்ல இருந்து
டிசம்பர் வரையும் அந்த அந்த ஆர்டர்ல உங்களுக்கு அப்படியே இது உங்களோட விஷுவல் வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ ஜான் என்ன, பிப்ரவரி என்ன, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அதாவது நம்ம மந்தை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ற ஒரு விஷுவல்ஸ்க்கு நம்மளுக்கு இருக்கிற அந்த மிகப்பெரிய பிரச்சனையான ஜான்ல இருந்து டிசம்பர் வரையும் கொண்டு வர்றத எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.